Hello friends, welcome to Tahir Sage. இன்னைக்கு நாம சேவிங்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போறோம். இது நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட கண்டினியூவேஷன். நீங்க பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை கண்டினியூவா பாருங்க. சேவிங்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும்ல. டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்னா இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன? எமர்ஜென்சி ஃபண்ட்னா ஒரு மாசத்துலயோ இல்லை திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத வரக்கூடிய செலவினங்களை தான் நம்ம இது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்றோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வச்சுக்கோங்களேன். அது நமக்கு உடம்புக்கு முடியாம போறது எப்போ முடியாம போகும்னு தெரியாது. அப்ப நம்ம கிட்ட ஒரு ஃபண்ட் இருக்கும்போது நமக்கு அதுவே நம்ம உடம்பு சரியாகிறதுக்கு பெரிய ஒரு இதுவா இருக்கும். இதே நம்ம காசு இல்லாத நேரத்துல உடம்பு சரியில்லைன்னா என்ன மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பெனிஃபிட் பிளஸ் இது ஒரு காரணம் நம்ம சேவ் பண்றதுக்கு. அது தவிர இப்போ நீங்க கார் திடீர்னு ரிப்பேர் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத செலவுகள், அதுதான் எமர்ஜென்சி செலவுகள். அதுக்காக நான் சேவ் பண்ற ஃபண்ட்ஸ் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். சரி, ரெண்டாவது வகையை பார்ப்போம். ரெண்டாவது வகை என்னன்னா ஃபியூச்சர் கோல்ஸ். உங்களோட வருங்காலத்துக்காக நம்ம சேமிக்கிற ஒரு தொகையை தான் இந்த ஃபியூச்சர் கோல்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர் கோல்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட படிப்பு செலவு. நீங்க ஒரு கார் வாங்கணும்னு காசு சேர்த்து வைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கணும்னு காசு சேர்த்து வைக்கிறீங்க. இந்த மாதிரி வகையான ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் கோலுக்காக நான் என்னோட கோல் என்ன, ஒரு வீடு வாங்குறது, இல்லை ஒரு கார் வாங்குறது, இல்லை என் பையனோ என் பொண்ணையோ ஒரு நல்ல படிப்பு படிக்க வைக்கிறது. இதுக்காக நீங்க மாசம் மாசம் சேவ் பண்ற மணி தான் ஃபியூச்சர் கோல்ஸுக்காக சேவ் பண்ற மணி. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளா நான் இன்னைக்கு வேலை செய்கிறேன், நாளைக்கு எனக்கு வேலை போகுது, என்னால் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும், அடுத்த இன்கம்மை நான் ஜென்ரேட் பண்ற வரைக்கும் என்னால் எவ்வளோ நாள் என் குடும்பத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் பண்ண முடியும், குடும்ப செலவுகளை பார்த்துக்க முடியும். அதுக்காக நான் சேவ் பண்ற ஃபண்ட், அதுதான் இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட். இது எப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி நெட் மாதிரி. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் கீழே ஒரு நெட்டு போட்டிருப்பாங்க, சப்போஸ் ஸ்லிப் ஆனாலும் அந்த நெட்டில் விழுவாங்க. ஸோ சேஃபாக இருக்கலாம். இதுதான் இந்த செக்யூரிட்டி ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃபண்ட். கடைசியாக ஒரு வகை இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு கடைசியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக, இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம சேவ் பண்ணுற ஃபண்ட். பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது நம்ம க்ரோத்துக்கான ஃபண்ட். க்ரோத்னா என்ன? நம்ம இப்போ ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோன்னா அந்த இன்கம் ஜென்ரேட் ஆகிறது அப்படியே அப்படியே அதே ஃபேஸில் இருக்கும். நமக்கு அதை விட்டு ஒரு லெவல் போகணுன்னா நமக்கு ஒரு 5% 10% ஹைக்கை பேஸ் பண்ணி அது இருக்கு. பட் நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ சேவ் பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் கையில் ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். உங்களுக்கு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை நீங்கள் கொடுத்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் நேராக ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பங்கு என்ன இருக்கும் அதில்? நீங்கள் எல்லாத்தையும் போய் கடனாக எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்காக நான் கடன் கட்டுறதுக்கு உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு பேர்டன் கம்மி. இதுதான் நம்ம அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபண்டு தான் நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்காக யூஸ் ஆகிற ஃபண்ட். இந்த வீடியோவில் எதனால் சேவ் பண்ணுறோம், என்னென்ன டைப் ஆஃப் சேவிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படிலாம் இந்த ஃபண்ட்ஸ்க்காக சேவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், தாயர் சர்ச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.